ஸோ வந்து நம்ம சாரியோட பார்டர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாரியை வந்து 2 ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் பார்ட்டுக்கு ஒரு போர்ஷன், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு போர்ஷன். ஸோ 2 போர்ஷனையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க அம்ப்ரெல்லா கட்டுக்கு. ஸோ ஈக்குவலாக வரணுன்றதுக்காக நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஒரு போர்ஷனை திருப்பி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபோல்டட் எட்ஜ் கார்னர்லேருந்து அப்படியே எடுத்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் இதில் மார்க் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 8.5 அதை ஹாஃபாக எடுத்து மெஷர் பண்ணிக்கிறேன். அதுலேயும் மிட் பாயிண்ட் எடுத்து லைட்டாக அதில் ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். இப்போது அதிலேருந்து நம்ம வந்து லென்த்தை வந்து மெஷர் பண்ணிட்டு வரோம். நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ 26.5 மார்க் பண்ணுறேன்ல, அதே மாதிரி இன்ச் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு, மேலேயும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணி நான் கட் பண்ணி ஃபேப்ரிக்கை தனியாக 2 பீஸாக எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நம்ம கட் பண்ண பார்டர்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கம் வச்சு பார்டரோட இது பார்த்துக்கோங்க, எந்த சைடு வரணுன்ட்டு பார்த்துட்டு இப்போ நான் 2த்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை திருப்பி டாப் ஸ்டிச் போட்டுறணும். இப்போ டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக்கை நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்டர் வந்து அட்டாச் பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ பின்னாடி ஜிப்லாக் ப்ளஸ் முன்னாடி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து டாப்போடு அட்டாச் பண்ணுறோம். மிட் பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணுறோம். நல்ல பக்கம் வச்சு ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே லைனிங்கும் வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணி இதையும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் இதையும் பின் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஃபேப்ரிக் 3 ஃபேப்ரிக் ஒரே மாதிரி வச்சு தைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்லாக் ஸ்டிச்சஸும் நான் போட்டுக்கிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அதே மாதிரி டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதோட ஸ்லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.